கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. எனது அன்பிற்குரிய நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த வல்லப கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்குமான ஒரு வாரத்துக்கான இந்த பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ரிஷபராசியிலே குரு பகவான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறார். கன்னிராசியிலே ஞானத்தை தரக்கூடிய கேது பகவான் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ஒளிக்கிரகமாகிய சூரிய பகவானும் வித்யாகாரகனாகிய புதன் பகவானும் தொழில்காரகனாகிய சனி பகவானும் அங்கு அமர்ந்து நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே உச்சநிலையிலே சுக்கிரன் இருமாந்து அமர்ந்திருக்கிறான். கூடவே ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். இதில் சந்திர பகவான் இந்த வாரத்தில் சித்திரை நட்சத்திரத்திலே துவங்கி மூலம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். இது ஒரு அற்புதமான வாரம். மனிதர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கெல்லாம் இந்த மாதிரி வாரங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமா இருக்கார். சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலங்களில் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் பண்ணினால் என்ன திருமண தடை இருந்தாலும் நீங்கும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய நேரத்திலே திருக்கோயில்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணணும். இல்லாவிட்டால் நீங்கள் விரும்பக்கூடிய பெண் தெய்வத்திற்கு, நீங்கள் வழிபடக்கூடிய பெண் தெய்வத்துக்கு போய் நீங்கள் பண்ணி பாருங்களேன் தேன் அபிஷேகத்தை. உங்கள் வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். பஞ்சநாதன் சொன்னாரியா, செய்து பார்த்தோம், நடந்துருச்சுன்றீங்க. பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டிலேயே நல்ல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் துளி பச்சை கற்பூரம் கலந்து ஏலக்காய் கலந்து அந்த தண்ணீரினால் இப்போ மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க, செல்வ செழிப்பு வந்து சேரும். இது பொதுவான பரிகாரம். இது போக அவரவர் ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா போதும். இந்த நிகழ்ச்சியில நம்ம பொதுவான பலன்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதோட நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுதோ அந்த நிமித்தங்கள் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களில் பலர் கேட்குறீங்க, சார் எப்படி உங்கள்ட்ட நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க. இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். கட்டணம் செலுத்தி ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் என்னுடைய வாட்ஸ்அப் எண். அதில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு சொன்னால் 3வது ஸ்தானத்தில் இருக்கார். ஆகவே மேஷராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மேஷராசிக்காரர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். பழைய சொத்து விற்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த காலத்தில் சூப்பராக உங்களுக்கு கை ஓடும்.
திருமண ஏற்பாடுகள், திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய ஆளுமை, இவர் கெட்டிக்காரரியா, இவர் சிறந்தவரியா, இந்த ஃபீல்டில் நம்பர் 1 ஆளியா அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை ஆகணும்னா உங்களை தான் இப்போ குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லவார். ரொம்ப திருமணமாகி கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வீரிய குறைச்சல்னால் பிரச்சனை வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால பல விவாகரத்துக்கள் விஷயங்கள் எங்களை நாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார், திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிடலாமன்னு பார்க்குறோம்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஆறுதல் தருகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய குறைபாடு நீங்கும், நல்லது நடக்குங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார் அப்படிங்கிறது நல்ல விஷயம். நிறைய சேமிப்பு பெருகும். ஏதோ ஒரு தடை இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நான் சொன்னபடி மகாலட்சுமி வழிபட்டீங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும். திருமணத்திற்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, வரன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதே வரைக்கும் கொஞ்சம் தடை மாதிரி தெரியும், கவலைப்படாதீங்க. இது தற்காலிக தடை. இந்த வாரம் பணப்புழக்கத்தில் சில தட்டுப்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும், ரியல் தட்டுப்பாடு இல்லை. அது அடுத்தடுத்து பணம் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு சேவிங்ஸாக போனீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய 3வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் என்னைக்கு உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்தாரோ உங்கள் பயணங்களினால் வெற்றி உண்டு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்து படிக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சில கோர்சஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சிந்தனைகள் இப்போ பெருகும். இது வந்து உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய நல்ல வாரம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு சில கவனக்குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். படிக்கிற படிப்பில் கவனக்குறைவு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த கவனக்குறைவை நீங்கள் சரி பண்ணிக்கிடணும். 4வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பயணம் சுகபோகத்தை அதிகப்படுத்தி தரும். தாயாருடைய உடல் நலத்தில் இந்த வாரம் அக்கறை எடுத்துக்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு அவசியமும் உண்டு. தந்தை வழி சொத்து சிலருக்கு வந்து சேரும். பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டை தான் பார்க்கிறார் என்பது ஒரு மேன்மையை தரப்போகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கிறதுனால எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரும். சிலருக்கு வந்து மின்சாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆபத்துக்கள் வந்து போகலாம். வயிற்று வலி தொந்தரவுகள் சிலருக்கு வந்து போகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் இந்த வாரம் கிடைக்கும். இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரம். பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு, புதிய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இப்போ கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். வாராகியை வழிபட்டு அவளுக்கு மறுக்கொழுந்து சாத்தி வழிபடணும். மறுக்கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த மறுக்கொழுந்து சாத்தி அவளை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். குரு உட்கார்ந்துருக்காருங்கிறது நன்மை. ஆனால் குருவுக்கு அந்த வீடு சிறப்பு இல்லை. அது ஒரு திருப்தியான வீடு குருவுக்கு இல்லை. அப்போ என்ன ஆகும், பிள்ளைங்க வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இருந்தால் கூட உங்களோட ஒரு கருத்து மாறுபாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இப்பொழுது உடல்நல தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருப்பார். அஷ்டமாதிபதி வேற, குருவுக்கு அந்த வீடு சிறப்பு இல்லைங்கிறதுனால சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும். ஜிம்முக்கு போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எல்லாம் தாங்க பண்ணுறேன், ஆனாலும் மாத்திரையை நான் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க, எனக்கு வந்து ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குருவுடைய அருள் என்ன ஆகுது, பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குது, ஒரு அந்யோன்ய குறைச்சலையும் கொடுக்குது. நல்லா பேசிக்கிட்டே இருக்கீங்க, இடையில திடீர்னு ஒரு குத்தலாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க. 2ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு குத்தலாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க. அந்த வார்த்தை உங்கள் உறவுகளை பிடிக்குது, உங்கள் குடும்பத்தை பிடிக்குது, உங்கள் மேலே ஒரு கோபத்தை வரவழைக்குது. அப்போ வார்த்தைகளில் நம்ம கவனம் வச்சுக்கிட வேண்டிய ஒரு வாரம்.
2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் இங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. அப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. சனியோடு சேர்ந்துருக்காரு, ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. ஆனால் வேலை வாங்கி தரேன்னு சொன்ன ஒரு ஆள் இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவார். யாரை நம்பியும் பணம் கொடுத்து இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திடுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து போகும்னு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து லாபம் வரும்னு இருக்கு. நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா சாயந்தரம் சுக்கி ஓட்டலாமா, சோட்டா ஓட்டலாமா, எப்படி சம்பாதிக்கலாமெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியாக ஒரு வேறுபட்ட ஒரு விஷயத்தை எடுத்து செய்து பார்ட் டைம் ஜாபுக்குள்ளே போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு பார்க்க போறீங்க. உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரணும் அப்படின்னா பேச்சுக்களை ரொம்ப அளவான வார்த்தைகளை இந்த வாரம் பயன்படுத்துங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு? புதன் பகவான். அவர் போய் 10ல் உட்கார்ந்தார். அப்போ நல்ல தொழில் முன்னேற்றம் வரும். ஆனால் தொழிலையும் ஒரு நம்பிக்கை துரோகி உட்கார்ந்துருக்காங்க, கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தொழில் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்ல, கூட இருந்துக்கிட்டே குழி பிடிக்கிறாரே, கவனமாகிக்கிடுங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு? சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் MBA படிக்கிறாங்க, BBA படிக்கிறாங்க, MBA படிக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. ஸோ நிர்வாகவியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்க அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும், அப்பாவுடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் வரும், கவனம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு கிரகநிலைகள் காட்டுது. ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்காருல்ல, அது ரொம்ப சூப்பர். உங்களுக்கு ஒரு இடமாறுதலுக்கு இது நல்லா இருக்கும், ஒரு வெளியூர் பயணத்துக்கு இது நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும், குடும்பத்தில் யாருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகிடும், எல்லாம் நல்லா இருக்குங்க. சில இடத்துல குழந்தை பாக்கியத்தில் மட்டும் பிரச்சனை இருக்கும். அதை பார்த்து உங்கள் ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை பார்த்து என்ன விஷயம்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடணும். இது ஒரு நன்மைகள் தரக்கூடிய நல்ல வாரம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற போறீங்க. அதே நேரத்தில் ரோகஸ்தானம், அதுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமாக உட்கார்ந்துருக்காரு, அதையும் பார்த்துக்கிடணும். அப்போ உடல் நலத்தில் பிரச்சனை தருதுங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கிடுங்க. கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கு. சார் ப்ரொஃபஷனலாக யார் சார் முன்னேறுவாங்க? ஜவுளித்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, ஆப்டமாலஜிஸ்ட்டுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுகர் சம்பந்தமான மெடிக்கல் விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு, டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கு வருமானம் பெருகும். கிளரிக்கல் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல கிளரிக்கல் ஜாப் இப்போது பலருக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்ணாத்தாள். இந்த கண்ணாத்தாள்ங்கிறத சிவகங்கை பக்கத்தில் நாட்டரசன் கோட்டையில் இருக்க அற்புதமான தெய்வம். சார் கண்ணில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா நான் போய் கண்ணாத்தாளை கும்பிட சொல்கிறேன். கண்மலர் வாங்கி சாத்துங்க கண்ணாத்தாளுக்குன்னு சொல்கிறோம். கண்மலர் சாத்திட்டு வாராக சில அடுத்த முறை என்னை சந்திக்கும் போது சொல்கிறாங்க, சார் கண் பார்வையில் நல்ல வித்தியாசம் இருக்குது சார்ங்கிறாங்க. அந்த கண்ணாத்தாள் அப்படி மகிமை வாய்ந்தவள், அவளை போய் கும்பிட்டு பாருங்க. இந்த வாரமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். முடிஞ்சா அவளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அது மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு தரும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்க போகுது. எப்படிங்க? 5ஆம் இடத்துல சந்திரனுடைய பயணம். அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 7வது ஸ்தானம் வரைக்கும் பயணம் செய்கிறார். அப்போ காதலிக்கக்கூடியவங்களுக்கு காதலில் வெற்றி. ஏன்னா சுக்கிரன் வேற உச்சம். அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. 2வது விஷயம், பஞ்சமாதிபதி உச்சம்.
சந்திரன் எங்க உட்கார்ந்து இந்த வாரத்தை துவங்குறாரோ அந்த ராசிக்கு அதிபதி உச்சம். சார், இவ்வளவு நாளா நீங்க உழைக்கிறீங்க, ஆனா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வருமானம் வராதபடி தடுக்கிறாரு. பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, ஏதோ கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் வீட்டிலையா 100 ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்கு, ஆனால் நான் நெருக்கி பிடிச்சிக்கிட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு 10 ரூபா 15 ரூபா வருமானத்தில் ஓடுதியா? இதுதான் மிதுனராசிக்காரங்க பேச்சு இப்போ, இல்லைங்களா? நான் சொல்றது உண்மை தானே. பண வருமானம் பத்தலை, பெரிய அளவுக்கு, ஆனால் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கு. ரெகுலர் செலவுகளையும் செய்ய முடியல. வீட்டுக்கார மாட்ட சொல்றீங்க பார்த்து பார்த்து செலவழி, அதிகம் செலவழிக்காத அப்படிங்கிறீங்க. என்னங்க வீட்டுக்கு பணம் கொடுக்காம இப்படி பண்றீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒரு நகை வாங்கி கொடுத்தீங்களா, ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு போனீங்களா, ஒன்றுமே பண்ணலீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ள பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி ஓடிக்கிட்டு இருக்கே மிதுனராசிக்காரங்க வீட்டில். இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சமாகிறாரு பாருங்க, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பூத்து குலுங்குங்க. நல்ல காசு பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும், அதுவே மகிழ்ச்சி தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலம் நல்ல வருமானம் வரும், எப்படியாவது ஒரு நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் குழந்தைகள சுக்கிரன் பெண் கிரகம்னா உங்கள் மகள்னு வச்சுக்கிடுங்களேன். சுக்கிரன் உச்சம்னா உங்கள் மகளுக்கு வருது மகத்தான வாழ்க்கைங்க, முத்தான வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை, அன்பு மகளுக்கு. அப்போ மிதுனராசிக்கார பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையலாம், எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த கேது 4ல் உட்கார்ந்தா இருப்பாருங்க, உங்க வீட்டில் ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். என்ன நெருக்கடி? ஒன்று அக்கம் பக்கத்தில் வீடு கட்டுவாங்க, அந்த சத்தம் நெருக்கடியாக இருக்கும், இல்லை கீழ் வீட்டுக்காரங்க பிரச்சனையாக இருக்கும். சுற்றி வர ஏதோ ஒரு நெருக்கடி, வீடுகள் சம்பந்தப்பட்ட நெருக்கடி. குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் யாரோடைய தகராறு இருக்கலாம், ஒரு அசோசியேஷன் ஹெட்டோட தகராறு வரலாம், ஆஃபீஸ் மேனேஜரோட ஏதோ ஒரு தகராறு அங்கே அப்படிலாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். தாய்க்கு உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா மனசு கஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க நல்லா இருக்க வைக்கிறது? பிள்ளையார கும்பிடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கணுமா, பிள்ளையார் உதவுவார். படிப்பு சூப்பராக இருக்கணுமா, பிள்ளையார் உதவுவார். பிள்ளையாருக்கு என்ன செய்யணும்? பிள்ளையாருக்கு முன்னால் மூஞ்சூர் இருக்கு பாருங்க, அந்த மூஞ்சூருக்கு நாட்டு வெல்லமும் பொட்டுக்கடலையும் கலந்து வைங்க. உங்கள் பேரில் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த வாரம் எல்லா முயற்சியும் வெற்றியை தரும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணத்தை தருவார், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பணத்தை தருவார். ஆனால் இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு சில நேரங்களில் குறுக்கு வழியில் பணத்தை கொடுத்துருவார், அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா சரராசி பாருங்க, நீங்க சரராசி, சரராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் அதுதான். அங்க போய் உங்க பாக்கியாதிபதி உட்கார்ந்துக்கிட்டாரு, முன்னோர்கள் செய்த புண்ணியம் காசு பணம் வருங்க. சில நேரங்களில் அதுல சில ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கூட கலந்துருக்குங்க. ரொம்ப கவனமா பணம் சம்பாதிச்சுக்கிறார், ஆனா நல்ல பண வருமானம் வரும். பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி வரும், பெற்ற பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி வரும். ஆனாலும் சில பேர் பிள்ளைகள் பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்காங்களேன்னு ஒரு கவலை இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிள்ளைகள் விஷயத்துல இருக்கும். திருமணத்துக்கு பார்த்த வரன் ஒன்று மாறி போகும்னு இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடி இருக்கத்தாங்க செய்யுது. உயரதிகாரி ஏதோ ஒரு மனத்தாங்கல்ல நம்ம மேலே இருக்காரு, நம்ம மேலே உள்ள டீம் லீடர் ஏதோ உரசல்லையே உட்கார்ந்துருக்காரு. நம்ம என்னதான் அனுசரித்து போகணும்னு நினைச்சாலும் ஆஃபீஸில் ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. நல்ல சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர் வேலையை விட்டு போட்டு நிர்வாகம் சொல்கிறாப்புல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருது. எங்கள் வேலையை விட்டுட்டு தானங்க உட்காந்துருக்கேன், வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, சரியாகவே அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு பலர் சொல்கிறீங்க. அதெல்லாம் உண்மை. அப்படி நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் வியாபார பெருமக்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரம் நல்லா இருக்குங்க, வியாபாரம் நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் போய்கிட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது. இன்னொரு புறம் பாருங்க, 5க்குரிய செவ்வாய் 12ல் உட்கார்ந்துருக்கிறார். ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலர் சுற்றுலாவுக்காக போகலாம்னு நினைப்பீங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது பலருக்கு இண்டிகேட் பண்ணுதுங்க.
ஜாப் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதியை பிடிச்சுக்கிடணும், கும்பிடணும். பூர்வ புண்ணியாதிபதி யாரு? செவ்வாய். அப்புறம் கும்பிட வேண்டிய சாமி யாரு? முருகப்பெருமாள். முருகனுக்கு எப்படி கும்பிடணும் கேட்டீங்கன்னா, படி தீபம் ஏற்றணும். 12ல் செவ்வாய். படி தீபம் ஏற்றணும் முருகனுக்கு. படி தீபம் ஏற்றி வழிபடணும். அதே மாதிரி கோயில்களில் பள்ளியறை இருக்கும் பாருங்க, அந்த பள்ளியறைக்கு படிகள் இருக்கும் பாருங்க, அந்த படிகளில் தீபம் ஏற்றி கும்பிடுங்க. மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைங்க, கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே நாங்கள் பாருங்க. அப்படி நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க, நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்க. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்குங்க செவ்வாய் யோகாதிபதி, அவருடைய நட்சத்திரம் துவங்குது இந்த வாரம். செவ்வாய் எங்க உட்கார்ந்தாரு? நமக்கு லாபத்தில் இருக்காரு. அப்போ பூமி லாபம் நமக்கு உண்டு. நல்ல காசு பண லாபம் வந்து சேரும். பூமி லாபம் வந்து சேரும். பூமியை வித்து லாபம், பூமி வாங்குறதுல லாபம். ஆனால் சனி என்ன பண்றாரு? 7ல் அப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அப்போ என்ன ஆகுது? குடும்பத்துக்குள்ள ஒரு உரசல் வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே 8ல் சுக்கிரன் வேலை. கட்டிய மனைவிக்கு வீட்டில் ஒரு கசப்பு உணர்வு இருக்குங்க. நான் வார்த்தையவே சொல்றேன்ல, குறிச்சு வச்சுக்கிடுங்க. கசப்பு உணர்வு. ஏன் எப்படியா சொல்றீங்க கசப்பு அப்படின்னா, சனி 7ல் உட்கார்ந்துருக்காரு. சனியுடைய சுவையே கசப்பு தான். உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கசப்பு இருக்குங்க வாழ்க்கையில். என்னங்க வாழ்க்கை வளராது? நமக்காக இல்லைங்க வாழணும். திருமணம் பண்ணிங்க, என்னைக்கு மனைவிக்குன்னு வாழ போறாரு, தங்கச்சிக்குன்னு வளராரு, அக்காக்குன்னு வளராரு, அம்மாக்குன்னு வளராரு. ஒரு நாள் நம்மள நினைச்சு பார்க்கலையே. உங்க வீட்டுக்காரம்மா அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அப்படியே பூத்தாப்புல போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சில குடும்பங்களில் இப்போ என்ன ஆகுது? 8ல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு பாருங்க. சிலருக்கு பெண்களால் பிரச்சனை. அப்போ முறையா வாழ்ந்துக்கிடணும் அப்படின்னு எழுதுக்கிடுங்க. கண்ணியமான வாழ்க்கை வேணும்னு வச்சுக்கிடுங்க. இன்னும் பெண்களுக்கு சிலருக்கு கணவருக்கு உடல்நல குறைகள் கொடுக்கும். மாங்கல்ய தோஷம்ங்கிறாங்க. அந்த 8ல் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கு பாருங்க, எச்சரிக்கையா இருக்கணும். கண்களில் ஒரு பிரச்சனை இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே எலும்புல வலி அதெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பிஸ்னஸ் நல்ல லாபமாக இருக்கும். பயணங்கள் உரிய வாரமாக இருக்கும். பயணங்கள் பெரிய பயணங்கள் அமையும், திருப்தி இருக்கும். யாரால மகிழ்ச்சிக்க பிள்ளைகள் வளருவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். குறைகள் இருக்கும். பிள்ளைகள் நம்மளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, அப்படி குறைகள் இருக்கும். இந்த மனைவி பேச்சு கேட்டு நடக்கிறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கல, தாய் தகப்பனை கவனிக்கல, அப்படி பெரியவர்களுக்கு தோணும். இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லை, அவங்க மேலே நம்ம அதிக கோவப்பட மாட்டோம், வருத்தத்தை வச்சுக்கிட மாட்டோம். அப்படி ஒரு வாரம், இந்த வாரம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை கிடைக்குமா சார்? வேலை கிடைக்கும், திருப்தியாக கிடைக்கும், நல்லா இருந்துக்கலாம். நீங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டா சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வாரங்க. ஆனால் கூட்டாளிகளை முழுசாக நம்பாதீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க, கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால்வண்ணநாதர். பால்வண்ணநாதர் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு மிக நல்ல வாரமா இருக்க போது. நல்ல காசு பணம் வரும். ராசிக்கு அதிபதி புதன் போய் 6ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வந்துகிட்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கல்யாண விஷயத்தில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்? ராசியில கேது, 7ல் ராகு, ஒரு தடை நின்றுகிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவங்க வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும். சார் ஹோமம் தான் வழியா அப்படின்னா அதுதான் வழின்னு நான் சொல்லலை. ஹோமம் பண்றது நல்லது. இயலாதவர்கள் என்ன பண்ணணும்? உங்க வீட்டிலேயே பிள்ளையாருக்கு 7 தீபம் ஏற்றி கும்பிடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி 7 விளக்கு ஏற்றி பிள்ளையாரை கும்பிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடை நிவர்த்தி ஆயிரும். உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனையா,
விநாயகரை கும்பிட்டு பாருங்க, 7 தீபம் ஏற்றி கும்பிட்டு பாருங்க, வேலை பிரச்சனை சால்வ் ஆயிடும். பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கலான்னு பார்க்குறீங்க, அளவுக்கு அதிகமாக கடனுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு கடன் கொடுக்கவும் ஆட்கள் தயாராக இருக்காங்க, ஆனால் அதிக கடனுக்குள்ளே போயிடாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போதுங்க. எடுக்கிற முயற்சியில் மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. நினைச்ச காரியமெல்லாம் எங்களுக்கு ஜெயிக்குவாங்க, நல்லபடியாக ஜெயிக்குங்க, நல்ல வாரங்க. விநாயகருடைய வழிபாடு தாங்க நம்மளை காப்பாற்ற போகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறது. உங்க தொழிலில் ஒரு தடை இருந்தால் அந்த தடை இப்போ நிவர்த்தி ஆகும். தடையை காட்டும், இருக்குன்னு காட்டும், ஆனால் பிரச்சனையை நிவர்த்தி ஆகிறதுக்கு வழியும் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. படிப்புல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு அந்தரங்க உறுப்புகளில் ஹெல்த் இஷ்யூ வரலாம், பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள். எந்த ஊர்ல இருக்கிற விநாயகரை வேணா கும்பிடுங்க, விநாயகர் நல்ல பலன் தருவார். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு 9ல் செவ்வாய்ங்க. 9ல் செவ்வாய் பார்த்துருக்கிற காலம் சூப்பர் பீரியட் இல்லையா உங்களுக்கு? உங்க குடும்பஸ்தானாதிபதி இப்போ பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டார். ஒரு பாக்கியமான வாழ்க்கை காத்திருக்குங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய போதுங்க பல துளாராசிக்காரங்களுக்கு. துளாராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இப்போ போய் முருகப்பெருமானை கும்பிடணும். முருகப்பெருமானுக்கு வாழைப்பூ இருக்கு பாருங்க, இந்த வாழைப்பூவை கட்டி மாலையா போடணும், இல்ல வாழைப்பழத்தை கட்டி மாலையா போடணும். அது செய்து பாருங்க, திருமண விஷயம் கைகூடும். துளாராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சமான நேரம்ங்க இது. அப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்தெந்த முயற்சியில வாழ்க்கையில உங்களுக்கு தடை இருந்துச்சோ அந்த தடை விலகும். தெய்வத்துடைய துணை கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, நேற்று வரைக்கும் பெரிய தடையா இருந்துச்சு, இன்னைக்கு தெய்வம் துணை செய்யும். யாரோ ஒரு நபர் மூலம், யாரோ ஒரு ஈஸ்வரோ மனுஷ ரூபாய நாங்க யாரோ ஒருவர் மூலமாவது நமக்கு உதவி கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரம். அதே நேரத்தில் 6ல் சுக்கிரன் ராகுவும் சேர்ந்திருக்கிறது செரிமான கோளாறுகளை சிலருக்கு கொடுக்கும். ஹெல்த் பார்க்கணும், சரியான உணவு விகிதங்கள் எடுத்துக்கிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே உடம்பு வெயிட் போடுறதுலாம் பலருக்கு பிரச்சனையா இருக்கும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிடணும். இப்போ நீங்க இது ஒரு நல்ல வாரம். தொழில் ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் வருது. படிப்புல நல்ல சாதிப்பீங்க. இது வரைக்கும் சாதனை பண்ண முடியலங்க, மார்க் வாங்க முடியல. பாடம் எழுதினா ஃபெயிலாக போகிறோம், பாடம் எழுதினா ஸ்கோர் பண்ண முடியல. நம்மளை விட சாதாரண படிக்கிற பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணுது. ராத்திரி பகல் கண்முழிச்சு படிக்கிறவங்க நல்லா தானங்க படிக்கிறோம், மார்க் வாங்க முடியலங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இந்த வாரம் வந்து சேரும். பெற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாரம். விரும்பின பொருட்கள் வாங்குவீங்க, விரும்பின இடத்துக்கு சென்று வருவீங்க, மன மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பம் இருக்கும். திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்னு அற்புதமாக இருக்கு. வியாபாரம் எல்லாம் கொடி கட்டி பிறக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விராலிமலை முருகன். விராலிமலை முருகனை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க இந்த வாரம் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி யாரு? குரு பகவான். அவர் உங்களை பார்க்கிறாரு. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். காசு பணத்தை தரக்கூடியவர் யாரு உங்களுக்கு? குரு பகவான். அவர் உங்களை பார்க்கிறாரு. காசு பணம் நல்லா வரும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வாய்ப்பு கைகூடி வரும். ஆஃபீஸில் ஒரு உயர் பதவி எதிர்பார்க்குறீங்களா? அந்த வாய்ப்பு கைகூடி வரும். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் ராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் 8ல் உட்கார்ந்தாரு பாருங்க. பல விஷயங்களுக்கு நாமே தடையாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போது தட்டி விட்டுருவோம். ஒரு நல்ல பூமி வாங்கிறதுக்கு யோகம் வரும். சீச்சி இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு விட்டுருவோம். ஒரு நல்ல வேலை ஆஃபீஸில் வரும், முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. கொடுத்தா ப்ரமோஷனாக கொடுங்க, எக்ஸ்ட்ரா பொறுப்பாக கொடுக்காதீங்க, நான் மாட்டேன் அப்படின்பீங்க.
இப்படி சில விஷயங்கள்ல நாமே நமக்கு தடை. அதே மாதிரி தவறான எண்ணங்கள் சிலர் மனசுல வரும். அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தார். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அதே நேரத்தில் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், மூச்சு குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், நுரையீரல் சம்பந்தப்பட்டது, கழுத்து தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு போயிருக்கும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகி சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். ஆனால் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது சும்மாவாங்க. கல்யாணம் நல்ல முறையில் கை கூடுது. அது மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ண முடியும். அப்படி வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்கு. லாபத்தில் கேது உட்கார்ந்தாரு பாருங்க, அதுதாங்க சூப்பர் பாயிண்ட். நரசிம்மரை வழிபடணும். நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும். இந்த வாரம் உங்களுக்கு பயணங்கள் திருப்திகரமாக அமையும். தொழில் ரீதியான பயணம் முன்னேற்றத்தை தரும். நரசிம்மரை டெய்லி கும்பிடுங்கயா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதியான குரு 6ல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப நாம கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டதான் வேணும். ஆனா வேலை நல்லபடியா அமையும். கேட்கிற கடன் கேட்கிற நேரத்தில் கிடைக்கும். ஹெல்த் விஷயத்தில் மட்டும் சாப்பாட்டில் கவனமா இருந்தாலே ஹெல்த் விஷயம் ஒன்றும் பெரிய பிரச்சனை தராது. இதுல உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்தார். வீட்டில் குதர்க்கமா எதையும் பேசிடக்கூடாது. சூடு பறக்குது சில சமயம் பேச்சில். கோபத்தை கண்ட்ரோல் பண்றதோ இல்லை பேச்சை நிதானமாக பேசிக்கிறதோ முக்கியம். கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போட்டுற வேண்டாம். புதுசாக ஒரு கார் வாங்குற யோகம், புதுசாக 2 வீலர் வாங்குற யோகம், அதெல்லாம் சூப்பராக உண்டு. பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகும். அதுவும் இருக்கு. இந்த வாரத்தில் காசு பண புழக்கம் திருப்தியா இருக்கும். சரிங்களா? வியாபாரம் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். அந்த காந்திமதி அம்மனை கும்பிடுங்க. உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் கிடைக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சந்திரன் இருப்பதும் வாரத்தை தொடங்குவதும் செவ்வாய் 6ல் இருப்பதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு அதிகார வேலையே கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் இருக்கிற ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்போ உங்களுக்கு விரும்பின நகைகள் வாங்குற யோகம், விரும்பின உடைகள் வாங்குற யோகம் உண்டு. ஒரு கழுத்து நகை வாங்கணும், அதெல்லாம் இப்ப நடக்கும். உங்க வீட்டில் விரும்பி வாங்கி கொடுப்பாங்க இப்போ நகையெல்லாம். அப்படிப்பட்ட யோகம் கூடி இருக்கு. அதே நேரத்தில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோபமான பேச்சுக்களால் சில எதிரிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. கல்யாண விஷயம் நல்லபடியா கூடி வரும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கிடணும். அதே நேரம் இந்த வாரம் உங்களுக்கு படிப்புல முன்னேற்றம், பிஸ்னஸ்ல நல்ல வருமானம், ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளையும் தரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே,
கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்து சூரியன் ராசியில் உட்கார்ந்தார், 5ஆம் இடத்து புதன் ராசியில் உட்கார்ந்தார். ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. நீங்க ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அந்த படிப்புல ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உண்டு. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டுங்க. பாக்கியாதிபதி சுக்கிரன் 2ல உச்சம், பஞ்சமாதிபதி புதன் ராசியில உங்க பிள்ளைகள் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். புதுசா வீடு புக் பண்ணுவீங்க. பல பேர் இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சில பேர் புதுசா வண்டி வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. அந்த யோகமெல்லாம் இருக்கு. உடம்புல அலுப்பு இருக்கத்தாங்க செய்யுது. அது மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போட்டும். உடம்பு பிரச்சனை சிலருக்கு இருக்கு, அது இருந்துட்டு போட்டு சரியா போகும். ஆனா வாழ்க்கை வசதி பெருக போகுது. இது நாள் வரைக்கும் நினைச்சபடி வாழ முடியலைங்கிற கவலை இருக்கு. காசு பணம் வரலையே, சரியான காசு பணம் வரலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்ப காசு பணம் சேர ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பண்ணணும்? சிவா விஷ்ணு இந்த கோயில்கள் பக்கத்துல தான் போய் கும்பிடணும். ஹரிஹரனாக சிவனை வழிபடணும். அப்படி கும்பிட்டாலும் நல்ல முன்னேற்றம். சங்கர நாராயணனாக சிவனை வழிபடணும், எல்லா வகையான முன்னேற்றம். சாமியை வழிபடணும், சங்கர நாராயணன், எல்லா வீட்டிலையும் வரும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல வாரம். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி கொடுக்குது. கம்பெனியில் நல்ல நிர்வாகியின் பேர் வாங்கி கொடுக்குது. ரொம்ப நாளா இருந்த பண கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு வாரம். பிள்ளைகள் வாழ்க்கையை நினைச்சு மகிழ்ச்சி படுவீங்க. பிள்ளைகளோட மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. வெளியிடங்களுக்கு போவீங்க, கடைகளுக்கு போவீங்க, பொருட்கள் வாங்குவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த உதவி உங்க குடும்பத்தை வாழ வைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவா விஷ்ணு. எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்குங்க சுக்கிரன் உச்சமா உட்கார்ந்துருக்காருங்க. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்குங்க. தினந்தோறும் வீட்டில் மகாலட்சுமியை ஆராதியுங்க, மகாலட்சுமியை கொண்டாடுங்க, மகாலட்சுமியை வழிபடுங்க. செல்வ செழிப்பு வரும். வீட்டில் நல்ல வாசனை திரவியங்களை வைங்க. வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைங்க. தண்ணீரில் பச்சை கற்பூரத்தை கலந்து இல்லைன்னா பன்னீரில் கலந்து அபிஷேகம் பண்ணுங்க மகாலட்சுமிக்கு. செல்வ செழிப்பு வந்தே தீரும். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை இந்த வாரம் உயரப்போகுது. உங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்தி உங்க ஜாப்பில் கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் வருதுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் வருது. தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இந்த மகாலட்சுமிக்கு நீங்க பண்ணக்கூடிய அபிஷேகம் தீர்த்து வைக்குங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி உறவுல கூட இருக்கு, நம்ம இருக்கல, அது பாட்டு இருந்துட்டு போட்டும். நீங்க வாழ்க்கையில மகாலட்சுமியை வழிபடுங்க, எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாரம். எதிர்பார்க்கிற வேலைக்கான ஆர்டர் வந்து சேருது. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படிப்புக்காக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கை ஓடுது. இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?